அது ஆக்சுவலாக சிம்புக்காக பண்ணப்பட்ட கதை பூஜையே போடப்பட்ட கதை. பூஜையே போட்டாங்க. ஒரு கையில் நோட்டும் ஒரு கையில் கத்தி வச்சிருப்பாரு. அது வந்து ஒரு காலேஜ் பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய கதை. அதில் சிம்பு கதையில் எப்படின்னா அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக வருவார். அதே காலேஜில் படித்த ஒரு ப்ரொஃபஸர். அந்த படத்துக்கு ஷூட்டிங் போகிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஏப்ரல் மாதம் புனேயில் ஒரு காலேஜ் ரெடி பண்ணி அவங்க ஷூட்டிங்கே போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. கடைசி நிமிஷத்தில் இந்த டான் பிக்சர்ஸில் அந்த ஒரு பிரச்சனை வந்ததுனால அந்த படம் அப்படியே ட்ராப் பண்ணப்பட்டது. அப்போ சிம்புவோடைய லைனப் பார்த்தீங்கன்னா பெரிய லைனப் வச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் ராம்குமார் படம், ஒரு பக்கம் அஸ்வந்த் மாரிமுத்து படம், தேசிங் பெரியசாமி படம், இப்படி இந்த பக்கம் இப்போ வெற்றிமாறன் படம். இப்படி இந்த ஆர்டரில் போகிறப்ப என்ன ஆச்சுன்னா, இப்போ இம்மீடியட்டாக சிம்பு படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் வந்து இந்த பார்க்கிங் படம் டைரக்டர் தான், வேறு ஒரு ப்ரொடியூசருக்காக ஆரம்பிக்கப்பட வேண்டிய என்ன ஆச்சுன்னா, கடைசி நேரத்தில் என்னன்னா இந்த அரசன் படம் வந்ததுல சரி நான் அரசன் முடிச்சு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்கள் வேற ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னா அந்த அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்து வச்சுட்டார். சிம்புக்காக எடுத்து வச்சுட்டு வேற ஒரு கதை பண்ணி வேற ஒரு டேரக்டருக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கப்போ தான் இந்த மாதிரி ரஜினி படத்துக்கு கதை கேட்குறாங்கன்னொடனே ஒரு கதை சொல்லியிருக்காரு. இந்த கதையை சொல்லிட்டார். சிம்புக்கு பண்ண கதை சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே பண்ணிட்டாங்க. அந்த கதையை ஆல்மோஸ்ட் 99.99% கன்ஃபார்ம் பண்ணி அதை வந்து அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் மற்ற வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு.